நெக்ஸ்ட் இந்த கிராண்டான குர்தா செட் சூப்பராக இருக்குங்க. அது டார்க் கலரில் இந்த கோல்டன் கலரில் ஒர்க் வச்சு உங்களுக்கு இந்த க்ரீன் கலரில் வரும்போது இன்னுமே நல்லா கிராண்டான லுக் எடுக்கும். இதுலேயும் 3 பீஸ் செட்டு தாங்க. பேண்ட்டு, ஷால் அண்டு குர்தா இந்த மாதிரி 3மே வந்துடும். இதை நீங்கள் வியர் பண்ணும்போதே பயங்கர கிராண்டாக இருக்குங்க. பிகாஸ் இதில் ஷாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கு கோல்டில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன்னுமே வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் வியர் இல்லை டெம்பிளுக்கு இந்த மாதிரி வியர் பண்ணும்போது ரொம்பவே எலகண்ட்டாக இருப்பீங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்க மாதிரி அப்படியே எனக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இதை ரேயன் மெட்டீரியலுங்கிறனால நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த பேண்ட்டு பலாசோவில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருக்குங்க. நீங்கள் சேம் சைஸே சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேம் அதில் கொடுத்துருக்க மாதிரியே அந்த நெக்கில் இருக்க சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறக்கும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது நெட்டு போட்டாங்கனால இன்னுமே கிராண்டாக இருக்கும். ஒன் சைடாக போட்டு நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக வியர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஆனால் என்ன ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் தான் இருக்கும். பேண்ட் லுக்குக்கு இந்த கலர் இல்லைன்னா எப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும்.